guys, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோட வந்திருக்கோம். வீடியோ என்னன்னா நாங்க வந்து ஹைட்ரஜன் பாம் எப்படி கிரியேட் பண்றாங்கன்றதை நாங்க சிம்பிளா உங்களுக்கு காட்ட போறோம். அதுக்காக நாங்க ஒரு 5 பாட்டில்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம், பலூன்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது அலுமினியம் ஃபாயில் அதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி நாங்கள் ஹைட்ரஜன் பாம் கிரியேட் பண்ணுறோன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், நாங்கள் பாட்டில் கழுவிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஹைட்ரஜன் பலூன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 பாட்டில் தேவைப்படுது. அது நம்ம வந்து அங்கே எங்கேலாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப மண்ணாக இருந்துச்சு, அதான் கழுவிட்டு இருக்கோம். கைஸ், இது வந்து அலுமினியம் ஃபாயிலு. நம்ம ஃபுட்டுலாம் வாங்குவோம்ல, அதுக்கு தர்ற அந்த ஃபாயிலு. அதை நம்ம எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன கல்லுலாம் பிறக்கி வச்சுருக்கோம். அந்த கல்லை இப்படி சுருட்டி இது லாஸ்ட்டில் நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே போடுறதுக்காக அந்த சின்ன சின்ன சைஸு பாட்டிலுக்குள்ளே போடுற முடிகிற மாதிரி சைஸுக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம பாட்டிலில் வந்து தண்ணி நிறைக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. கைஸ், தண்ணி நிறைச்சாச்சு. நீ அடுத்தது ஃபாயில் அதுக்குள்ளே போட போகிறோம். கைஸ், ஃபாயில்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, வீட்டில் கொஞ்சம் டேஞ்சரான இது. அதனால் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே வார்னிங் கொடுத்துட்டோம். கைஸ், ஃபாயில்லாம் நிறச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாட்டிலில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ட்ரெயின் கிளீனர் வாங்கியிருக்கோம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக 5 பலூன் எடுத்திருக்கோம். இப்போ 5 பலூன்லேயும் இந்த ட்ரெயின் கிளீனரை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த பலூனுக்குள்ளே வந்து ஃபுல்லாக, அதாவது எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ அளவுக்கு ட்ரெயின் கிளீனர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம பலூனில் ஃபில் பண்ணி வச்சுருக்க ட்ரை கிளீனர், அந்த பலூன் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம பாட்டில் இந்த மாதிரி அந்த பவுட்ரு பாட்டிலுக்குள்ளே விழாத மாதிரி செட் பண்ணி வைக்கிறோம். கைஸ், ஃபுல்லாக டேப்பு போட்டு ஒட்டிக்கிறோம். ஏன்னா இது வந்து கேஸ் வெளியே வரும்போது லீக் ஆகிடக்கூடாது இல்லை, அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிட்டோம். இனி அடுத்தது நம்ம அந்த பவுடரை வந்து நேராக பலூன்லேருந்து இந்த பாட்டிலுக்கு தட்டி விட்றோம். ஃபைனலாக நம்ம பவுடர்லாம் தட்டி விட்டாச்சு. அங்கே பார்த்தீங்களா பாட்டிலுக்குள்ளே வந்து கிளியராக அந்த தெரியுது பார்த்தீங்களா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில, உள்ளேருந்து அந்த கேஸு வெளியே வர்றது வந்து அந்த பாட்டிலேருந்து பார்க்க முடியுது. அங்கே பாருங்கள், பலூனு பெருசாகிட்டு இருக்கா. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த கேஸ் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது, வரும்போது அந்த பலூன் பெருசாகிட்டே இருக்குது. இந்த பாட்டிலுக்குள்ளே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு தெளிவாக சொல்கிறேன். ஏஎல்னால் நம்ம போடுற அலுமினியம் ஃபாயிலு, NOHனா அந்த ட்ரைன் கிளீனர் இருக்குல்ல அது, அடுத்தது H2O வாட்டர், இத்தனையும் கூடி ரியாக்ட் ஆகும்போது தான் நமக்கு தேவையான ஹைட்ரஜன் வெளியே வருது. ஸ்கூல்லேயே கூட இவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரில. கேஸ், அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பலூன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கெட்டி வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பலூன் வந்து ஊற்றிக்கிச்சு. நம்ம 2வது பலூனாவது நல்லா பத்திரமா பார்த்து எடுப்போம், இல்லைன்னா உடச்சிச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. 2வது பலூனும் ஓகே ஆயிடுச்சு. கைஸ், 2வது ஹைட்ரஜன் பலூன் கைஸ் பறந்து பார்த்தீங்களா. கைஸ், ஃபைனலாக நம்ம ஹைட்ரஜன் பலூன் ரெடி பண்ணிட்டோம். இனி நம்ம ஹைட்ரஜன் பாம் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக பந்தம் கொளுத்திட்டு இருக்கோம். பந்தம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பலூன் செட் பண்ணியிருக்கோம். நான் கொளுத்த போகிறோம். கைஸ், பார்த்துக்கோங்க. பலூன் ரெடி அடுத்த
கைஸ் லாஸ்ட்டில் பலூனு இப்போ வெடிச்சது பார்த்தீங்கல்ல வேறு லெவலாக வெடிச்சிடுச்சு. இப்போ நாங்களே நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ பெருசாக. நாங்கள் 3 பலூன் தான் வச்சோம். நல்லா சவுண்டாக எஃபெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுனில்.